ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்களோட வீட்டில் ஒரு வால்க்கு மட்டும் வால்பேப்பர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட பிஃபோர் இமேஜஸ் காட்டுறேன் அண்ட் ஆஃப்டர் இமேஜஸும் காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்கமிங் வீடியோஸில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. குறிப்பாக ஹோம் டெக்கர்ஸ் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த வால்பேப்பர் நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக ஸ்டோர் போய் பர்ச்சேஸ் பண்ணலை. எனக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தான் வால்பேப்பர் வேணும்னு நான் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்டோர்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம் கஸ்டமைஸ் பண்ணி. பட் எனக்கு வந்து பர்சனலாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி ஹேண்ட் இல்லஸ்ட்ரேட் பண்ண மோட்டிவ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை கண்டிப்பாக செக் பண்ணிக்கலாம். இவங்க மெயினாக வால்பேப்பர், வால் ஆர்ட், டெக்கர்ஸ், கர்டெயின்ஸ், பில்லோ கவர்ஸ் இது எல்லாமே பண்ணுறாங்க. இந்த வால்பேப்பரோட கலர் பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ அண்ட் டிசைன் பார்த்திங்கன்னா நிறைய பீகாக்ஸ் மரத்தில் உட்காந்துட்ருக்க மாதிரி ஒரு அழகான டிசைன். இதை வந்து ஆல்ரெடி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதையே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஃப்ரேம் வந்து டிசைன் பண்ணி அதில் இந்த வால்பேப்பர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கார்பெண்டர் கிட்ட அதே ஆர்ச்சை செட் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்களும் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து வால்பேப்பரில் இருக்க ப்ளீடிங்கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ நேராக வந்து அதில் ஸ்டிக் பண்ண வேண்டியது தான். இந்த ஆர்ச் எப்படி வரையணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3 feet அண்ட் இதோட வித் வந்து பார்த்திங்கன்னா 4 feet. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 4 feet into 5 feet, அதாவது 4 feet வித் அண்ட் ஹைட் வந்து 5 feet. இந்த ஆர்ச்சை நம்மளே ஈஸியாக வரையலாம். எப்படின்றது பார்த்திங்கன்னா, சப்போஸ் எங்களுக்கு வந்து ஹைட் 5 feet அப்படி இருக்குது இல்லைங்களா? ஸோ 3 feet வந்து ஹைட்டு, அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஆர்ச் பார்த்திங்கன்னா 2 feet பிடிக்குது. இப்போ நான் டோட்டல் வித்தில் சென்டர் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ 4 feetல எத்தனை இன்ச்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 48 inches. ஸோ அதை வந்து டிவைடட் பை 2 போட்டோன்னா 24 inches வரும். ஸோ இப்போ வித்தோட ஹாஃப் கண்டுபிடிச்சாச்சு, 24 inches. இது வந்து எங்களோட மெஷர்மெண்ட்டு. ஓகேங்களா? உங்களோட மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இப்போ 24 inches நம்ம ஏதாவது ஒரு லைன்லேருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து அங்கே வந்து எண்டிங் பாயிண்டில் டாட் வைக்க போகிறோம். ஸோ இப்போ 2 லைன்ஸ் ஆர்ச்சோட லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா? அதில் ஏதாவது ஒரு எட்ஜில் நம்ம பாயிண்ட் வச்சு அங்கே வந்து ஒரு பென்சிலில் த்ரெட் ஒன்று கட்டிட்டு நம்ம எப்படி நம்ம காம்பஸ் வச்சு நம்ம வரைவோமோ அதே மாதிரி நீங்கள் அந்த த்ரெட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக வரையலாம் ஆர்ச்சை. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஈஸியான மெத்தட் இது. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜோட ஒரு சில பாசிட்டிவ் குவாலிட்டிஸை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கஸ்டமைசேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுற அந்த வே, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் இவங்கக்கிட்ட நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண மெஷர்மெண்ட்ஸ் வேறு, அதுக்கு நான் பே பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 36 square feetக்கு நான் இவங்க கிட்டேருந்து வாங்கியிருந்தேன். அதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 10,000 ப்ளஸ். பட் ஆஃபர் இருந்ததுனால அன்னைக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 75 rupees. ஸோ கேல்குலேஷன் பார்த்திங்கன்னா 7,600 சம்திங் வந்தது. அப்போ நான் அதை பே பண்ணிட்டேன். பட் லேட்டரோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கேல்குலேஷன்ஸ் கொஞ்சம் இடிச்சுது. லைக் 36 square feet அப்படின்றது நான் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட டிசைனை காட்டி நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா தான் பிரிண்ட்டுக்கே கொடுக்குறாங்க. ஸோ இவங்க கிட்ட வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தாராளமாக நம்ம அதை நம்பி ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நான் கன்ஃபார்ம் பண்ண பிறகு பிரிண்ட்டுக்கு கொடுத்து அதை டிஸ்பேச்சும் பண்ணிட்டாங்க. தென் லேட்டர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் வந்து யோசித்தேன், ஓகே நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து கம்மி பண்ணோம். ஸோ அப்போ நம்ம பே பண்ண காசும் கொஞ்சம் ரீஃபண்ட் வரணும் இல்லைங்களா? ஸோ அதை அவங்கக்கிட்ட கேட்கலாமா வேணாமா, அவங்க வந்து இப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஓகே நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்யூனாக ஆன் ஸ்பாட்டாக எனக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணாங்க. அது யூஸ்வலாக ஒர்க்கிங் டேஸில் 3 daysல வரும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி எனக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது மூலயமா எனக்கு அவங்க ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக தோணுச்சு. அண்டு அவங்க வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மக்கிட்ட செக் பண்ணுறாங்க. லைக் வந்து பிடிச்சிருக்கா அவங்களுக்கு, நீங்கள் வால் பேப்பர் ஸ்டிக் பண்ணிட்டோடனே எங்களுக்கு வந்து இமேஜஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது இல்லைங்களா? மூணாவது ப்ரைஸ் மற்ற இன்ஸ்டாகிராம் பேஜஸை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா வேல்யூபிளாகவும் இருக்குது.
இப்போ ஆல்மோஸ்ட் வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணிட்டாங்க. இதுக்கு தேவையான ஒரு க்ளூ பவுடரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணி அதை வந்து பேஸ்ட்டாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணுறாங்க. ஸோ இதோட க்ளூ பவுடர் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளே கூட ஸ்டிக் பண்ணலாம். பட் இவங்கக்கிட்ட ஒரு சில மைன்யூட் பர்ஃபெக்ஷன்ஸை நான் நோட் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்பேப்பர்லேயே ஒரு பார்ட் அண்ட் 2வது பார்ட்டும் இருந்தது. ஸோ அந்த 2வது பார்ட் வந்து ஓவர்லேப் ஆகிற மாதிரி இருந்தது. அது ஆக்சுவலாக அப்படி தான் கொடுப்பாங்க போல இருக்கு. ஏன்னா லாஸ்ட்டு அந்த கோடு மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் ஓவர்லேப் பீசஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஃபைனலாக அந்த லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். To the city streets, we began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. லாஸ்ட் ஸ்டெப்பு ஓவர்லேப் பண்ண அந்த பீசஸை கிழிப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ ஃபைனல் லுக் பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மறக்காமல் நம்ம பார்க்கலாம். பை பாய். ஃபைனல் லுக்கை மிஸ் பண்ணிடாதீங்க.